கண்ணிட்டதை அறிந்த வேலும் தப்பு பெற்றதை கண்டார் முன்னத்தரங்கம் அடைந்து நின்றார் தப்பு செயலுக்குள்ளைய சென்றார் அந்த சங்கரன் கோவிலே சங்கரம் கோயிலா கோத்திர வேறு சங்கரையரையும் அடைந்தார் அந்த சங்கரம் கோவிலா கோத்திர வேறு சங்கரையரையும் அடைந்தார். அதான் தம்பி கழுமலைக்கு தென்புறம் அமைந்துள்ள கலப்பங்குளம் என்ற சிறிய கிராமத்திலே பிறந்து வளர்ந்து அரக்கனை ஒழித்தது முருகவேல் அரசாங்கத்தை எதிர்க்க பிறந்தது மாவீரன் அருவாவேல் அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நேரத்துல அதான் தம்பி ஆரம்பத்துல சிறு கொலை செய்து வந்த உண்மைதான். அதுக்கப்புறமா மனம் தெரிஞ்சு வாழக்கூடிய நேரத்துல மூணுக்குள்ள சந்திர முதல்ல எங்கேயாவது ஒரு தப்பு தவறு நடந்து போச்சு சொன்னா கண்டிப்பா இதையும் அருவாவேல் தான் செய்திருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் மேல ஏகப்பட்ட பொய் கேஸ் தொடுத்தாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே செய்யாத தவறுக்கு நம்ம மேல போலீசார் எப்பயாரும் ஃபைல் பண்ணிருக்கான்னு தெரிஞ்ச உடனே நேரம் எங்க போய் சன்னகதி அடைஞ்சாரு தெரியுமா? சங்கர கோயில் கோர்ட்ல போய் சன்னகதி அடைஞ்சாரு. அங்க இருந்தது யார் தெரியுமா? ராமநாட்டை சேர்ந்த ராமசாமி சப் இன்ஸ்பெக்டர். உடனே அவர் என்ன சொன்னா தெரியுமா? வேலு நீயா வந்து சன்னகதி அடைஞ்சதுனால உன்னை மன்னிச்சு விடுறேன், ஆனா நானா உன்னை தேடி ஓடி கண்டுபிடிச்சிருப்போம்னு சொன்னா உன் மொழிக்கு முக்கா அப்படி சார எடுத்திருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே உன்னை கோவம் கொண்ட வேலு என்ன சொன்னா தெரியுமா? என்னையா சொன்னாரு? நானா வந்து சன்னகதி அடைஞ்சதால வாய்க்கு வந்தா பேசக்கூடாது, இந்த வேலு யாருன்னு தெரியும் சொன்னா தெம்மன் ரோட்ல விட்டு பாரு, நீ மரவனா நான் மரவனா தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே உன்னை கோவம் கொண்ட இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணாரு? கை விலங்கு கால் விலங்கு கடத்துவது ஒரு மார்விலங்கு போட்டு அவர் எங்க கொண்டு போறாரு தெரியுமா? கொண்டு போனாங்க அன்னை பாளையம் கோட்டைக்கு பாதுகாப்போடன் போலீசாரு கொண்டு போக அது பாலத்தின வேலை தாவ மழ போலவே தந்திரே மூழ்க அவ வேலை தப்பிக்கவே கூட போற ரெண்டு போலீசார் பண்ணுவாங்க அவ வேலை தப்பிக்கவே கூட போற ரெண்டு போலீசார் பண்ணுவாங்க போக்கிரியாகவே கல்லுக்கோ மலைக்கு சீக்கிரமாகவே வந்தார் கத்தி சொன்னைய தீவிய கண்டார் இப்போ சொல்லிட பதிலை என்றார் அந்த தக்க சமயமா எதிரி அந்தரை ஆரிய வெற்றிய சென்றார் இந்த தக்க சமயமா எதிரி அந்தரை ஆரிய வெற்றிய சென்றார் போட்டது தம்மெல்லாம் பொய்கொடி ஆகிட போலீசாரு வட்டம் அடைந்தார் வெறு போனைய தம்மெல்லாம் மகிழ்ந்தார் தன்னை காட்டி கொடுத்திட கொடுப்பவர் யாரும் இல்லை என்று கஷ்டமில்லாமலே இருந்தார் என்ன காட்டி கொடுத்திட யாரும் இல்லை என்று கஷ்டமில்லாமலே இருந்தார் ஐயம் பிடித்து கொடுத்தலை 1000 ரூபாய பாப்பவில் நம்பரமாச்சு சரி போலீசார் வந்தடலாச்சு இல்ல போக்கிரி என்ற வேறாச்சு அவர் அடித்த கொள்ளைகள் எனக்கு உதவிட யாரும் விடிக்காம போச்சு அவர் அடித்த கொள்ளைகள் எனக்கு உதவிட யாரும் விடிக்காம போச்சு கண்ணு பிடித்திட எவர் வந்துட்டாலும் துண்டி பத்தாலைய ரெண்டா என்று சொன்ன பிடிப்பவர் உண்டா தெளி எங்கும் பயந்தவர் உண்டா இல கண்ணி பெண்ணுங்களை பெண்களையும் துன்புறுத்தியலை சொன்னவர் யாருமே உண்டா எந்த கண்ணி பெண்களையும் துன்புறுத்தியலை சொன்னவர் யாரும் உண்டா? அப்படி காட்டுல மேட்டுல கரிப்புலியா வாழ்ந்தாலும் இப்படிப்பட்ட பொம்பளை பிள்ளைகளை கண்டா கேலி கிண்டல் பண்ணது கிடையாது. பெண்கள் விஷயத்துல அவர் நீட்டா நல்ல மனிதராக வாழ்ந்திருக்காரு. அவர் உண்மையான பேர் வந்து வேலுச்சாமி தேவர். அருவாள் கைமாக இருந்தனால அடைமொழி பேராக அருவாவேல் என்று பெயர் சூட்டப்பட்டது. சரி அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நேரத்துல என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? தன்னை பிடிப்பவன் எவனாவது உண்டா அப்படி வந்தா வெட்டுவே 2 துண்டா. சரி என்னால் எந்த ஒரு கன்னி பெண்களுக்கு இடைஞ்சல் உண்டா அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இப்படி எல்லாம் பண்றாரு. ஆள் எப்படி இருப்பா தெரியுமா? ஆள் எப்படி இருப்பாருன்னா ஐயா கருத்த ஓடம்ப கல்லிங்கி சட்டைய கண்ணி கல்லாக பிரபு கல்லிங்கி யாருவாங்க அவர் கதையை இன்னமும் கேளு அவர் பருத்த உடம்பு கச்சிதமாகவே வாழ வேண்டும் என்று கல்யாணம் செய்யத நினைக்க தாம்பூலம் நடிக்க வெள்ளிக்கிழமை என்று நலு குறிக்க அன்னை அதற்கு உள்ளக வேலைக்கிழமையா வேடுகதையவே முடிக்க அதற்கு உள்ளாக வேலைக்கிழமையா வேடுகதையவே முடிக்க அன்னை ஆவணி மாசமா 18ஆம் தேதியா அறிவும் அவருக்கு வரவே கெட்ட ஆகாத காலங்களாகவே நம்ம அருவா வேடுவோம் ஆளவே அந்த அஞ்சத நெஞ்சனா
உண்மைதானே அருவா வேலுக்கு முடிவு அண்ணே வழக்கை இழந்த கோலத்தில இழந்த கூடத்தில வேலு இருக்கவ எமனு வந்து விட்டானே வடகை இழந்த கூடத்தில வேலு இருக்கவ எமனு வந்து விட்டானே கண்ணிய பொம்மரி சிலை திறப்புக்கு கிரிய வசந்ததானே இப்ப காவலுக்கு செல்லும் மேல திருப்பி காயத்தாரோ வரும் மேல அவரை கவட்டக்காரோ வய அவட்ட வில்லுக்காருவாய தேவரு வாழ முடிந்ததினாலே நம்ம அவட்ட வில்லுக்காருவாய தேவரு வாழ முடிந்ததினாலே அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல தெற்கை கன்னியாகுமரியில வந்து சுவாமி விவேகானந்தர் சிலை திறப்புக்காக அதாவது 300 போலீசாரும் 4 சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில போது சனாதிபதியா விவி கிரி இருந்தாங்க. சனாதிபதி விவி கிரி அவங்க தலைமையில 300 போலீசாரும் 4 சப் இன்ஸ்பெக்டரும் அந்த சிலை திறப்புக்காக போயிட்டு திருப்பி நேரா திருநெல்வேலி வந்து சாலையுத்து கங்கை கொண்டான் கயத்தாறு. கயத்தாறுல வந்து கமிட்டி ஓட்டு பேசுறாங்க. எப்படி மதுரை மாவட்டத்துல மாபெரிய கெட்டிக்காரன் சொன்னா 1970 வருஷத்துல அருணாசல தேவர் என்ற கருவாய தேவர் அப்பேற்பட்ட மாவீரனை சுட்டி வீழ்த்திருக்கோம். இருந்த போதிலும் திருநெல்வேலி மாவட்டத்துல அதாவது அருவாமலை பிடிக்க முடியாம நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேரா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனைவரும் வந்ததே வந்துட்டோம், இது ஒரு வேட்டையாடி பிற வேண்டிதான் அப்படின்னு சொல்லி போலீசார் நினைக்கும் போது அந்த 4 சப் இன்ஸ்பெக்டருக்கு எந்த ஊரு என்ன பேர் தெரியுமா? எங்க இருந்து வந்தாங்கன்னா அன்னை கோவில் பட்டி நடராஜனோடு பாலையோடு சந்திரன் அந்த புளிய கோவில் ராமலிங்கம் அந்த சங்கரம் கோவில் ராமசாமி இந்த சப் இன்ஸ்பெக்டர்கள் 4 பேரோட இருந்த போலீசார் 4 பேரோட இருந்த போலீசார் இரும்பு தொப்பிய 200க்கும் மேல ஒரு ஈட்டிய பின்னால எதிர வந்ததால இருக்குமாறுவான கீழே ஓடி என்று எல்லாரும் சொல்லியதானே இருக்குமாறுவான கீழே ஓடி என்று எல்லாரும் சொல்லியதானே எனக்கு உயிர் போவது நிச்சயம் ஏனடா அறுவடை போட எல்லா போலீசாரும் ஒன்று கூட அங்க எந்த லட்சிக்கம் அதையான கூட்டத்தில் சிங்கத்தை போலவே அருவா வேணுமே இருக்க பேட்டிகளும் நடக்க புஜ ரத்தன பெருமை மூலிக்க கையில் அருவா தவறி இருந்து விட்டதால் இரும்பு தொப்பியார் விரிக்க இருந்து விட்டதால் இரும்பு தொப்பியார் விரிக்க ஆபட்டு கொண்டவ வேணுவ போலீசார் அத்தனை பேருமே அடிக்க கஷ்டமாக ஓடிய உரைக்க அவர் ராமி கேட்டந்துமே துடிக்க நம்ம அருவா வேணுவ போலீசார் வேலையில அப்படி அதுக்கு மறைக்க நம்ம அருவா வேடவ போலீசார் வேலையில அப்படி அதுக்கு மறைக்க வெள்ளிக்கிழமைய விடிய காலமா வீரதை அருவம் வேலை வெட்டுப்பட்டது போலீசார் 4 கயப்பட்டது போலீசார் 6 இதை சொல்லவே கூசுது கோவில் கட்டிக்கு கொண்டு போனாரணி கேளு இதை சொல்லவே கூசுது கோவில் கட்டிக்கு கொண்டு வந்தாரணி கேளு டிஎஸ்பி கொண்டு போய் அத்தனை பேரையும் ஆசுபத்திரி சேர்க்க இத பெரிய அதிகாரி பார்க்க நம்ம அருவா வேலுவும் இறக்க அந்த பெரிய டாக்டர் லட்சுமண பேரும் அது வந்து பார்க்க இத பெரிய டாக்டர் லட்சுமண பேரும் அது வந்து பார்க்க அருவா வேலும் இறந்த உடனே எவரும் பார்க்கவில்லை அனுமதிக்கவும் இல்லை அழுத்தர என்று சொல்ல அந்த அதிகாரியா குமரசாமியா அனைத்து குறித்து கொள்ள அதிகாரியா குமரசாமி அனைத்து குறித்து கொள்ள வீராதி வீரனை பெற்று வளர்த்தவன் ஓடினால் மகனை பார்க்க பய போவதற்குள்ளக போதைக்க மன காணாமல் தாயரும் ஒழிக்க மன தேரமத்தாயரும் அழுது போட செய்தியை எப்படி உரைக்க மன தேரமத்தாயர அழுது போட செய்தியை எப்படி உரைக்க எப்படி இருந்தும் மனிதன் இருந்தும் மனவு வாழ்வு மனம் இல்லாவிட்ட பெரும் தாழ்வு எனக்கு இப்படித்தான ஒரு சாவு நடி நல்லதை எல்லாரும் பேசிட வேண்டுமா எல்லோருக்கும் உள்ள நாவு நாட்டில் நல்லதை எல்லாரும் பேசிட வேண்டும் எல்லோருக்கும் உள்ள நாவு தெய்வமே
மகாலிங்க தேவரின் பாட்டுகள் பாடித்து பேச போக்குமே நாடகம் நடித்து கண்ணி தமிழான மலர் எடுத்து அந்த சிட்டி குந்தன் போல கொஞ்சம் போல கவிச்சாரங்களே முத்துமாரி அந்த கொடுத்து நல்ல திட்டி கொஞ்சம் போல கவிச்சாரங்களே முத்துமாரி அந்த கொடுத்து மறைந்த வீரம் மருந்து மணிய பரப்படை இந்த பிறந்த பறக்க வழக்கம் அறிந்த போயிருந்த நம்ம மாநில நடுவா அதாவது மறைந்த மாவீரன் அருவாவில் தேவர் பாடலை பாடிக்கொண்டிருக்கிற நேரத்துல ஆமா அதாவது ஏராளமான காசை தாராளமாக அள்ளி வழங்கிய சுப்பிரமணியபுரம் 4வது தெருவில் அமைந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அவங்க நல்ல எண்ணங்களுக்கும் எங்களது கிராமியங்களின் சார்பாக நன்றி 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 இழந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதுவரைக்கும் அமைதியாக பொறுமையாக இருந்து பார்த்து ரசிச்சு சிரிச்சு அனைத்து நல்ல